தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். தமிழ்நாட்டில் 56,41,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எனவே 2025-26 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2000 வீதம் மானியம் வழங்கிய ரூபாய் 24 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். தமிழ்நாட்டில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலும் காடும் காடு சார்ந்த முல்லை நிலத்திலும் மக்கள் எவ்வாறு வேளாண்மை செய்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இப்பகுதியில் மானாவாரி பயிர்களான வரகு, திணை, கம்பு போன்றவை பயிரிடப்பட்டதையும் அவற்றை மலை மகளிர் பாதுகாப்பதையும் கண்முன்னே விரிக்கின்றன. குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குடைந்தும் என்ற வரியில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் திணை புனங்களில் குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் பயிரினை காத்தும் தொழிலை மேற்கொண்டதை சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது. பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மையத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உழவர்களுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். 2025-26 ஆண்டில் சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி, இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.